வணக்கம். இன்றைக்கு நான் 2 பேருக்கு உண்டான டீ எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சுண்டாச்சு. அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போகணும் இல்லையா, அதுக்கு நாம அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கோம். 2 பேருக்கு உண்டான டீங்கிறதுனால 1 டம்ளர் ஃபர்ஸ்ட் வாட்டர் அதை போட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைல கூட வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் லைட்டா கொதிச்ச உடனேயே என்ன பண்ணலன்னா, அதே 1 டம்ளருக்குரிய பால் அதையும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஏவிடி பிரீமியம் டீ தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இந்த ஏவிடி பிரீமியம் டீயை போட்டுக்கலாம். நல்லா இதை ஸ்டிர் பண்ணி கொடுக்கலாம். ஏவிடி பிரீமியம் டீ நல்லா அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேற்கொண்டு கொதிக்க வைக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சமா, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் நான் கருஞ்சீரகம் சேர்த்துட்டு இருக்கேன். கருஞ்சீரகம் இட்ஸ் வெரி மச் குட் ஃபார் ஹெல்த். எல்லாத்துக்குமே அது இதுக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னு இல்லை, அது எல்லாத்துக்குமே ஹேர் க்ரோத் இது எக்கச்சக்கமா சொல்லிகிட்டே போகலாம் கருஞ்சீரகம். ஸோ அதை நான் ஒரு முறை ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனப்போ டீ கொடுத்தாங்க. அவங்க கருஞ்சீரகம் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் குடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதை குடிச்சதுனால நானும் அப்புறம் கருஞ்சீரகம் சேர்த்துக்க ஆரம்பிச்சேன். அவ என்னுடைய ஃப்ரெண்டு. ஸ்டவ் நல்லா ஹைலயே வச்சுக்கலாம், மீடியம்ல வச்சுக்கலாம். ஃபைனலா நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை 2 பேருங்கிறதுனால 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்பா நல்ல வாசனையா இருக்கு. நல்லா இதை நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கலாம். உயரம் வரதுக்கு முன்னாடி இதை நல்லா இப்ப கொதிச்சுடுத்து எல்லாம் இறங்கிடுத்து. நம்ம போட்ட இதை எல்லாமே ஏலக்காய் எல்லாமே இந்த சாறு இறங்கிடுச்சு, கருஞ்சீரகம் எல்லாமே இறங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அதே 2 டம்ளர் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வடிகட்டிக்கலாம். இப்படி கலர் எப்படி இருக்கு பாருங்க. 2 பர்சன்ஸ்க்கு உரியான டீ, கருஞ்சீரக டீ ரெடி. தேங்க்யூ ஆல்.